ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாலக்காடு எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததிலை அக்கட்சி நீக்கியுள்ளது. பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கட்டாய கருக்கலைப்பு வழக்கில் எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததிலின் முன்ஜாமீன் மனுவை திருவனந்தபுரம் மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் சன்னி ஜோசப், ராகுல் மம்கூத்ததிலை காங்கிரஸ் ஒருபோதும் பாதுகாத்ததில்லை. அவர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்தவுடன் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த விஷயத்தில் காங்கிரஸ் எடுத்துள்ள நடவடிக்கை முன்மாதிரியாக உள்ளது என்று தெரிவித்தார். முன்னதாக கடந்த செவ்வாயன்று 23 வயதான வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் 2023ஆம் ஆண்டு தங்கள் வருங்கால திருமணம் குறித்து விவாதிக்க எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில் ஒரு ரிசார்ட்டுக்கு தன்னை அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டி கேரள காங்கிரஸ் தலைவருக்கு மின்னஞ்சல் அனுப்பியது பரபரப்பை உருவாக்கியது. காங்கிரஸ் தலைவர் ஜோசப் அந்த புகாரை மாநில காவல்துறை தலைவருக்கு அனுப்பினார். மேலும் முதல்வர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டும் அந்த பெண் ராகுல் மம்கூத்ததில் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கட்டாய கருக்கலைப்பு புகார் அளித்ததை தொடர்ந்து எம்எல்ஏ ராகுல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் சில பெண்கள் ராகுல் மம்கூத்ததில் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது தொடர்பாகவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.